ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்மனு லி சித்த மின் அன்ஃபுஸிகும் அத்மனு லக்குமுல் ஜன்னah. நீங்கள் 6 விடயங்களை உங்களிலிருந்து பொறுப்பெடுத்துக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பெடுத்து தருகிறேன். அப்ப இந்த 6 விடயம் எந்த மனிதனிடம் இருக்கிறதோ, இந்த 6 விடயத்தை யார் பேணி பாதுகாப்பாரோ அவர் சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாவது சொன்னாங்க, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள். அப்ப நான் நிறைய சொர்க்கம் சம்பந்தமாக, சொர்க்கவாதிகள் சம்பந்தமாக, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட அவர்களுடைய பண்புகள் சம்பந்தமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பேசினால் உண்மை பேசணும். உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நான் எப்ப பேசினாலும் உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும், உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅஃபு இதா ஆஹத்தும், நீங்க யாருக்காவது இதை செஞ்சு தாரேன் அல்லது நான் இப்படி செய்வேன் என்றால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, வஅஃபு இதா ஆஹத்தும் வஅத்து இதா துமின்தும், நீங்கள் நம்பப்பட்டால், நீங்க நம்பப்பட்டால், உங்களிடத்துல நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, அல்லது நீங்க ஒரு ஆள்கிட்ட நான் இதை செய்து தருகிறேன் என்று நம்பிக்கையாக கூறினால், அல்லது ஒரு பொருள் உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால், வஅத்து இதா துமின்தும், நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள். வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், நாலாவது உங்களது மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுத்து அபுசாரக்கும், உங்களுடைய கண்களை, பார்வைகளை கீழ்த்தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆறாவது, வகுஃபு ஐதியக்கும், உங்களோட கரங்களை அநியாயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்கிறானோ அந்த மனிதன் சொர்க்கவாதியாக இருக்க மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6ஐயும் சொன்னாங்க, யாருக்கு சொர்க்கம் வேணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ இந்த 6 பண்புகளையும் எடுத்துக்கொண்டால் நான் சொர்க்கத்தை பெற்று தருகிறேன்.